வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி தமிழாம் அழகு 7ல் தமிழின் சிறப்பு, தமிழின் தொன்மை அந்த டாபிக் கீழே கடற்பயணம் பார்க்க போகிறோம். இதில் கடற்பயணம் அப்படின்னா என்னென்னா, வாணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது தான். நம்மளுடைய பழங்காலத்திலிருந்தே தமிழர்கள் வாணிகத்தில் சிறப்பு பெற்றிருந்தாங்க. உள்நாட்டு அயல்நாட்டு வாணிகத்தில். உள்நாட்டு வாணிகத்தை விட அயல்நாட்டு வாணிகத்தில் வருவாய் அதிகமாக இருந்தது. அயல்நாட்டு வாணிகத்தில் தரைவழியை காட்டிலும் நீர்வழியில் பெரும் பொருளை தரும்படி இருந்தது. அந்த நாளிலே கடல் வாணிகம் மிகவும் சிறந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழருடைய கடற்பயணம் பார்க்க போகிறோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு அவையுடைய மொழியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றனுடைய மொழியும், தமிழர்களுடைய உலகளாவிய சிந்தனை, பன்னாட்டு தொடர்பு இதுக்கான சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் போயிருக்க செய்தியை தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் குறிப்பிடுது. பழந்தமிழர் பொருள் ஈட்டுதலை தன்னுடைய கடமையாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் ஈட்டுதலை பற்றி ஒரு பொருள் அதிகாரம் அதில் பொருள் வயிர் பிரிவு அப்படின்ற பிரிவு விளக்குது. இந்த பிரிவு காலில் தரைவழி பிரிதல், களத்தில் அதாவது நீர்வழி பிரிதல் அப்படின்னு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் மேற்கே கிரீஸ், ரோமம், எகிப்து அதிலிருந்து கிழக்கு சீனம் வரையிலையும் கடல் வழி வாணிகம் தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பாபிலோனியா, சீனம் இந்த நாடுகள்லாம் தமிழருடைய பொருட்களை விரும்பி வாங்கியிருக்காங்க. ஏலம், இலவங்கம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிற நாட்டார் உள்ளத்தை கவரக்கூடிய பல பொருட்கள் அதிகமாக காணப்பட்டிருக்குது. அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து, பவளம், ஆரம், அகில், வெண்துகில், சங்கு இதெல்லாம். பழந்தமிழர்கள் கிரேக்கரையும் ரோமானியரையும் யவனர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கிரேக்கரையும் ரோமானியரையும் யவனர் அப்படின்னு அழைத்திருக்காங்க. அப்புறம் கப்பல் பார்க்குறோம். பழங்காலத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லுதாங்கன்னா, பெரிய கப்பல் அது மதில் சூழ்ந்த கோட்டை போல் தோன்றுமா. அதை புறநானூற்று பாடலில் ஒரு உவமையாக கூறியிருக்காங்க. 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதாவது 4 பக்கமும் வயல்கள், நீர் நிரம்பிய வயல்கள், அதுக்கு நடுவில் தனியாக மதிலோடு கூடிய ஒரு மருதநில அரசனுடைய கோட்டை. அந்த கோட்டையோடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, நடுக்கடலில் செல்லக்கூடிய அந்த கப்பலுடைய தோற்றம் மாதிரி இருக்கும். அதுக்கு அதை உவமையாக சொல்லியிருக்காங்க. எங்கன்னா புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கடலும் மரக்கலங்களும். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி இது கடலோடைய தமிழ் சொற்கள். மரக்கலத்துக்கும் தமிழ் பெயர்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பங்கழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் செலுத்துவதற்கு சிறிய படகுகளையும், கடலில் செலுத்துவதற்கு பெரிய நாவாய்களுமே அன்னைக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு. கடலில் செல்லக்கூடிய அந்த பெரிய களத்தை நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவாய் எப்படி இருக்கும் அப்படின்னா, பட்டினப்பாலை அந்த நூலில் சொல்கிறாங்க. அதாவது புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவாய்கள் அலைகளால் அடிக்கப்பட்ட அந்த கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைஞ்சிருக்குமா. அவற்றோடைய உச்சியின் கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு பட்டினப்பாலை கூறுகிறது. அடுத்து பெரிய நாவாய்களை காற்றின் துணை கொண்டு தான் இயங்கியிருக்காங்க. அதாவது பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாய்மர கப்பல் அப்படிங்கிறது காற்று எப்போ எந்த திசையில் நோக்கி வீசும் அப்படின்னு தமிழர்களுக்கு நன்கு தெரிஞ்சிருந்திருக்காங்க. அதனால் அந்த டயத்தில் தான் பாய்மர கப்பலை யூஸ் பண்ணியிருக்காங்க. கரிகாலனுடைய முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் அப்படின்ற செய்தியை புறநானூறு கூறுது. அடுத்து கடல் கடந்த தமிழ். கடல் கடந்த தமிழில் அதாவது அரிசி அப்படின்ற தமிழ் சொல்ல கிரேக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரேசா.
கருவூர் அப்படின்றத கரோரா கிரேக்க மொழியில், காவிரி அப்படின்றது தமிழ் மொழி கபிரில், குமரி கொமாரி, தொண்டி திண்டிஸ், மதுரை மதோரா, முசிறி முசிறில். தமிழ் மொழி கிரேக்கத்தில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கடல் கடந்தும் தமிழ் மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா துறைமுகங்கள். துறைமுகங்கள் அப்படிங்கிற தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த வாணிக செய்தோம்ல அதோடைய பயனாக பல துறைமுகங்கள் வந்து கடற்கரை பட்டினங்களாக சிறந்து விளங்கியிருக்குது. அதில் பார்த்தோம் என்னென்ன துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி, பூம்பட்டினம், முசிறி, கொர்க்கை அப்படிங்கிற 3 துறைமுகங்கள் வந்து சிறப்புற்று விளங்கியிருக்குது. முசிறி அப்படிங்கிறது சேர மன்னருக்குரிய துறைமுகம். அந்த முசிறியில் சுள்ளி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆறு இருக்குது. அங்கே வந்து யவனர்களுடைய மரக்கலங்கள் வரும். அந்த ஆற்றுத்துறைகளில் இருக்கக்கூடிய அந்த கலங்கள் வந்து அந்த கலங்கி போகும், அந்த தண்ணியே கலங்கி போகிற அளவுக்கு வந்து நிற்கக்கூடியது வந்து யவனர்களுடைய மரக்கலங்கள். அங்கேருந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பொண்ணை தான் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு ஈடாக இங்கேருந்து மிளகை வந்து ஏற்றி சென்றிருப்பாங்க. இந்த செய்தியை அகநானூறு வந்து கூறுது. அடுத்து பாண்டிய நாட்டுடைய துறைமுகம் என்னென்னு பார்த்தோம்னா கொர்க்கை. இந்த துறைமுகத்தில் முத்து குளித்தல் தான் மிக சிறந்ததாக நடைபெற்றிருக்குது. வெனிசு நாட்டறிஞர் மார்க்கோ போலோ வந்து இதை குறித்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து முத்து குளித்தல் அப்படிங்கிறது வந்து முதலிடத்தில் வந்து இருந்திருக்குது. ஏற்றுமதியில் முத்து தான் முதலிடத்தில் இருந்திருக்குது. மதுரை காஞ்சி சிறுபானாற்று படை இந்த ரெண்டுமே கொர்க்கை முத்தை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கிறது. மதுரை காஞ்சியும் சிறுபானாற்று படையும் கொர்க்கை முத்தை பற்றி சொல்லியிருக்குது. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு மதுரை காஞ்சி கூறுகிறது. மதுரை காஞ்சி விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லியிருக்குது. கடற்கரை அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஊர்களை வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா வணிகர்கள் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. சோழ நாட்டில் துறைமுகம் என்னென்னு பார்த்தோம்னா காவிரி, பூம்பட்டினம், அதாவது பூம்புகார்னு சொல்லுவோம்னா காவிரி, பூம்பட்டினம். இங்கே என்னது அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் வந்து இங்கே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டத்தில் மாடங்களில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் கைகளெல்லாம் கூப்பி மகளிரோடு பொருந்தி வேங்குழல் வந்து வாசிச்சிருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு விழா கோலம் போட்டது மாதிரி காணப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து கடல்வெளி பார்த்தோம் அப்படின்னா கடல்வெளியில் வந்த அந்த குதிரைகளும் தரைவெளியே வந்திருக்கக்கூடிய மிளகு பொதிகள், இமயத்தில் இருந்து உண்டான மணிகள், பொன் குடகு மலையில் பிறந்திருக்கக்கூடிய குடகு மலையில் பிறந்திருக்கக்கூடிய கடல்வெளியே வந்த குதிரைகளும் தரைவெளியே வந்த மிளகு பொதிகளும், இமயத்தில் உண்டான மணிகளும் பொன்னும், குடகு மலையில் பிறந்த சந்தனம், அகில், கொர்க்கை துறையில் பிறந்திருக்கக்கூடிய முத்து, கீழ்கடலில் இருக்கக்கூடிய பவளம், கங்கையில் உண்டான பொருட்கள், காவிரியில் உண்டான வளங்கள், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருட்கள், பிற நாட்டு பொருட்கள், பிற அரிய பொருட்கள், இது எல்லாமே வந்து சேரதுக்கு வளம் மிகுந்த ஒரு பரந்த இடத்தையுடைய தெருக்களாக இருந்தது என்னதுன்னா அந்த துறைமுகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி. அதாவது பழந்தமிழகத்தில் வந்து வாணிக பொருட்களை பற்றி குறிப்புகள் வந்து நிறையா பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சிலையும் காணப்படுது. வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்புகள் வந்து பட்டினப்பாலை, மதுரை காஞ்சியில் காணப்படுது. இங்கேருந்து ஏற்றுமதியான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, இஞ்சி. தமிழக பொருட்கள் சீனத்தில் வந்து விற்கப்பட்டது. சீனத்திலிருந்து இங்கே இறக்குமதியான பொருள் பட்டு, சர்க்கரை, கரும்பு அப்படின்றது அதியமானுடைய முன்னோர் காலத்தில் சீனத்திலிருந்து கொண்டு வந்த பயிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கடற்பயணம் பற்றிய அந்த கல்வியறிவு வந்து மக்களை வந்து நிறையா ரீச் ஆகிருக்குது. கடல்சார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக பட்டம், பட்டய கல்வி கற்பிக்க பெற்று இப்போ வராங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி, பணி வாய்ப்பு இதெல்லாம் நிரம்பி காணப்படுது. மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் பாரதியுடைய கனவு இன்று நனவாகி உள்ளது. மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு பாரதியுடைய கனவு இப்போ நினைவாகி உள்ளது. அப்புறம் புக் பேக் பார்ப்போம். கடல் பயணத்தை முன்னீர் வழக்கமென குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம்.
கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்பட்டது. காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தன. பொறுத்துக. நாடையும் துறைமுகத்தையும் பார்க்க போகிறோம். சேர நாடு முசிறி, சோழ நாடு காவிரி பூம்பட்டினம், பாண்டிய நாடு கொர்க்கை.